கொடைக்கானல் என்றாலே மலைகள், வளமான பள்ளத்தாக்குகள், அடர்ந்த காடுகள், புத்துணர்ச்சியூட்டும் நீர்வீழ்ச்சிகள் மற்றும் ஏரிகள் மனதில் எழுகின்றன. இந்த சூழலில் ஒரு தேவாலயத்தை பற்றி பலரால் யோசிக்க முடியாது. அத்தான் 19ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த லா சாலெட் தேவாலயம். இந்த தேவாலயம் 1863ஆம் ஆண்டு லா சாலெட்டின் தத்துவத்தில் நம்பிக்கை கொண்ட ஒரு பிரெஞ்சு மிஷனரியால் அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்த தேவாலயத்தின் கட்டுமானத்திற்கான நிதி ஒரு பெல்ஜிய பெண்மணியிடமிருந்து வந்தது. அவர் தனது மகள் ஒரு நோயிலிருந்து குணமடைந்த பிறகு நன்கொடை அளித்தார். ஆலயம் கட்டப்பட்டு கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு பிறகு 1866ஆம் ஆண்டில் ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை அன்று லா சாலெட்டின் அன்னை மேரியின் அவதாரம் என்று நம்பப்படுகிறது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி லா சலேட் அன்னையின் திருநாளில் மரியாளின் விண்ணேற்பை கொண்டாட ஒரு பிரம்மாண்டமான விருந்து நடத்தப்படுகிறது. கொடைக்கானல் மக்கள் மட்டுமின்றி பல்வேறு இடங்களில் இருந்தும் வந்து மக்கள் கலந்து கொள்கின்றனர். இங்கு வழிபட்டால் திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், நோய்கள் குணமாகும் என்று மக்கள் நம்புகின்றனர். அருகில் பார்க்க வேண்டிய இடங்கள்: கோக்கர்ஸ் நடைப்பயணம், பிரையண்ட் பூங்கா, CSI கிறிஸ்து அரசர் தேவாலயம். அதைத் தொடர்ந்து வெறும் 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைதியான தங்கும் ஓய்விடும் உங்களுக்காக காத்திருக்கிறது. பாபிஸ் பிரசன்ட் ஸ்டே கொடைக்கானல்.